ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரனிஷ் குட்டிக்கு வந்து என்ன தரப்போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா கேரட், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பால் சாதம், இட்லி இதெல்லாம் தான் கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி தான் வந்து உருளைக்கிழங்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து தோல்லாம் வந்து சீவிடலாம். வழக்கம் போல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி தான் போட்டு ஒன்று ஸ்டீம் பண்ணுவோம், இல்லைனா வந்து வேக வச்சு கொடுப்போம். பட் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சீவி போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ நம்ம சீவி போகிறதுனால ஒன்றும் பெனிஃபிட்லாம் பெருசாக கிடையாது, சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால தான் பாப்பா வந்து பசிக்கு வந்து அழுகுறாங்க. அதனால் நம்ம வந்து சீக்கிரம் வேக வைக்கணும். சீவி போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஸோ தோல்லாம் ஃபுல்லாகவே சீவியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஸோ பாப்பா வந்து சாப்பிட்ற வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுலாம் நம்ம கொடுக்கவே கூடாது, எந்த வெஜிடபிளும் சரி ஃப்ரூட்ஸும் சரி. இப்போ கொஞ்சமாக சாப்பிட்றாங்க, இதை வந்து நம்ம ஈவினிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங்லாம் கொடுக்காதீங்க. அப்பப்போ நீங்கள் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்கணும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடாது. பட் நீங்கள் இன்னும் பேபிக்குன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்பப்போ செய்கிறது நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே கொடுங்க. இப்போ நான் இந்த பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி ஆஃப் வந்து எடுத்து வச்சுட்டு நான் நாளைக்கு கொடுக்குறதோ இல்லை மறுநாள் கொடுக்குறதோ அப்படி பண்ண மாட்டேன். அந்த பொட்டேட்டோ வந்து நான் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். நான் இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக தான் எடுப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ நம்ம பாப்பாவுக்கு தரது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். ஸோ இதில் ஆஃப் பொட்டேட்டோ வந்து நம்ம ஃபுல்லாகவே சீவியாச்சு. இது வந்து நம்ம வேகத்துக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி வச்சுட்டாவே போதும். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம சீவி போட்டிருக்கிறதுனால. ஓகே, இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து வேகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெனி குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் வந்து இந்த மந்தோட முடியுது. ஸோ 9 மந்த்ஸ்க்கு மேலே வந்து புதுசாக தான் ஃபுட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்க்ளூடிங் இப்போ நான் கொடுக்குறதோடு சேர்த்து தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்ன கொடுக்க போகிறேன்றதை வந்து நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பொட்டேட்டோ வந்து நல்லாவே வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் நான்வெஜ் தான் எதுவும் கொடுக்கல. ஸோ 9 மந்த்ஸ்க்கு மேலே தான் வந்து நான் எக்லாம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இது தான் வந்து நான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் 9 மந்த்ஸ்க்கு நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பொட்டேட்டோ வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்து ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த ரைஸ் கூடவே நம்ம ஆட் பண்ணி இப்போது கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா வந்து இதை கிரைண்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா கூட போதும். நம்ம பாப்பாவோட கம்ஸ் வச்சே அவங்க வந்து கொஞ்சம் மென்று சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப நைஸாக வந்து அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஓகே, நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிப்போம். இப்போ போய் நம்ம பிரனிஷ் குட்டிக்கு வந்து இதை கொடுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோ நேரம் பசியில் வந்து அவர் அழுதுட்டு இருந்தார். இப்போ பாருங்கள் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இது நம்ம பிரனிஷ் குட்டிக்கு கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வர எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு வந்து நியூவாக தான் கொடுக்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் எல்லா வீடியோவும் வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். வழக்கம் போல் சொல்கிறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம பிரனி பாப்பாவை பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.